இந்த கத்தரன் என்ற அந்த பட்டணத்துக்கு வருவார், கப்பல்ல வருவார். சரிங்களா? இங்க ஒரு அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருக்கான். அப்படியே 6 படிங்க பிரதர். அவர் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தபடியாதபடி தேவன் பேரில் உமக்கு ஆணையிடுகிறேன், மிகுந்த சத்தமிட்டு சென்றான். இங்கு நன்றாக கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. கிறிஸ்து வருகிறார் என்றால் ஒரு பிசாசு அவரை கண்டு பயந்து ஓட வேண்டும். இதான் இருக்கிற லாஜிக். ஏன்னா ஒரு கிறிஸ்து ஒரு ஒளியை பார்க்கும்போது இருள் அந்த இடத்தை விட்டு அகல வேண்டும். ஆனால் இங்க நம்ம ஆழமாக படிக்கின்றோம். 6ல படிக்கிறோம். அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். இது என்ன சாதி? ஏன் பணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? இங்க ஒரு பிசாசுக்கு தூரத்தான ஓடணும். ஏன்னா அவர் வர அவர்கிட்ட வந்து நம்ம அடிச்சு கொண்டு வரும் தெரியும் சாத்தானுக்கு. ஏன் பணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? 2வது, தேவனுடைய குமாரன் கிட்டே தேவன் மேல் சத்தியம் பண்ணுவான். அந்த 7 படிக்கும்போது, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். தேவன் பேரும் சாத்தான் ஆணையிடுவானா? அது இயேசு கிறிஸ்து கிட்ட. படிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு புரிதலா இருக்கிறது. அப்படி என்றால் இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் ஓட வேண்டிய பிசாசு இயேசு கிறிஸ்து வர வேண்டும்?